வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஓட்ஸை வச்சு பண்ண போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட 1 கப் அளவு ஓட்ஸு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். அடுத்து தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவோட பதம் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த 1/2 கப்பு தண்ணி மொத்தமும் யூஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுக்கிற ஓட்ஸ் அப்புறம் அரிசி மாவோட தன்மையை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கிற பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு பக்கோடா எண்ணெயில் உதுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ பொரித்து எடுத்துடலாம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, கரெக்டான அளவு சூடாயிருக்கு. இப்போ இதில் ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடணும். ஒரே மாதிரி ஷேப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி கையிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டிங்கன்னா அதுவே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக விழுகும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், மிதமான தீயில் அது அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ மெதுவாக இதை திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டால் தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிரும். அதனால் இப்போவே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இது போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு எடுக்கணும். ஒரே டயத்துலேயே நிறைய போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அது எண்ணெய் இழுத்துட்டு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கோடாவுமே போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஓட்ஸில் செஞ்சது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்ட உடனே கரையிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஓட்ஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.